கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் இன்னும் பல பரிசுத்தவான்களின் தியாகத்தினால் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு உங்கள் கையில் கிடைக்கப்பட ஆண்டவர் விரும்பியதன் காரணம், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நீதி நியாயங்களை நீங்கள் கற்று அறிந்து கொள்ளவும் அதன்படி நடந்து பரிசுத்த சந்ததியாக விளங்கவுமே அன்றி பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்கவோ கண்டனம் பண்ணி குறை கூறவோ இல்லை. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் தந்த வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் வேத வசனங்களின்படி வாழவும் அவைகளை கை கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். மற்றவர்களை குறை சொல்வதையும் குற்றவாளிகள் என தீர்ப்பதையும் எனக்கு மன்னியும். உம்முடைய நீதி நியாயங்களில் நான் வளர எனக்கு உதவியருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.